ஹலோ வணக்கம் 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 ரைட் ஓகே மிக்கி மாமா நம்ம தேடி வந்தால் வந்து இங்கே தான் இருக்கிறார் நினைக்கிறேன். மிக்கி மாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே மிக்கி மாமா டான்ஸ் ஆடுவோமா? ஓகே குட்டி சார் முன்னாடி வாங்க, சின்ன குட்டி ஓடி வாங்க முன்னாடி. ஐயோ குட்டினா நீங்க தான் ஓடி வாங்க. ஓகே சின்ன குட்டி எல்லாம் ஓடி வாங்க. மச்சர் வாங்க இங்க உள்ள வாங்க. ஓகே நான் மிக்கி மாமா டான்ஸ் ஆடுறது ஓகேவா? ரெடி மிக்கி மாமா பர்த்டேகளுக்கு நம்ம டான்ஸ் ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? சொல்லி கொடுப்பேன். ஓகே மிக்கி மாமா பர்த்டேகளில் டான்ஸ் கையை பிடிச்சி ஒரு அழகான டான்ஸ் ஒன்று எங்களுக்கு சொல்லி தரப்போ. ஓகே மிக்கி மாமா ரெடி? ஓகே மாமா நான் நினைக்கிறேன் பர்த்டேக்கு வந்து டான்ஸ் ஆடி வந்து கலைச்சி போயிடுவா தானே. ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே பிள்ளைங்க அழகான பேர் எடுத்துட சொல்லுங்க பாப்பா எங்களுக்கு. மிக்கி மாமா பக்கத்தில் வாங்க. ஏதோ கோவமா உங்களுக்கு பர்த்டே இல்லை தானே? உங்களுக்கு ஏதாவது கோவமா மிக்கி மாமாவோட இல்லையா? ஓகே பிள்ளைங்க அழகான பேர் எடுத்துட சொல்லுங்க பாப்பா மாமாக்கு. என்ன பேர் பிள்ளைகிற பேர்? லக்ஷனா. ஓகே லக்ஷனாக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு? என்ன வித்தியாசமான நாள் இன்னைக்கு? பர்த்டேயா? எத்தனை வயசு பிறந்த நாள்? 13 வயசு பிறந்த நாளா? ஓகே நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து பிள்ளைக்கு இதயம் கணிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேவா மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களா மிக்கி மாமா? ஓகே பார்த்தீங்களா விஷ் பண்ண மறந்து போயிட்டீங்க நீங்கள். ஓகே ரைட் இன்னைக்கு வந்து பிள்ளையோட பிறந்தநாள் எப்படி போய் கொண்டிருக்கு? சந்தோஷமாக போய் கொண்டிருக்குதா? கிஃப்டெல்லாம் தந்துட்டாங்களா? எல்லாருமே தந்துட்டாங்க. அப்போ இந்த கிஃப்டெல்லாம் யாருக்கு கொண்டு வந்தாங்க? இது சும்மா கொண்டு வந்தாங்களா? சரிம்மா ஓகே நாங்கள் வந்து எங்கேயாச்சும் பார்த்தோமா இருக்கா? எங்கே பார்த்துருக்குறீங்க? வெளியில் பார்த்தீங்களா? வீடியோஸில் பார்த்தீங்களா? ஓகே மற்றது எங்களுக்கு மிக்கி மாமா பிள்ளை வந்து நல்லா கதைப்பாங்கன்னு தானே சொன்னாங்களே. மிக்கி மாமா பிள்ளை தலையாட்டி கொண்டிருக்க ஒரு இல்லை கதைக்க மாட்டாவோ தெரியாது. ஓகேம்மா மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து லக்ஷனாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே ரைட் அதே போல் வந்து லக்ஷனாவோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி லக்ஷனாக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரியோ யார் அனுப்பியிருப்பாங்க இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்கு அனுப்புறேன்னு சொன்னால்? யாரா இருக்கும்? யாருன்றே தெரியாதா? ஓகே ரைட் பிள்ளை வீட்டை யார் இருக்கிறீங்க நீங்கள்? ஓகே அம்மாவோட பேர் சொல்லுங்க பாப்போம். வளர்மதி அம்மா இருக்கிறாங்க. ஓகே அடுத்தது அக்கா இருக்கிறாங்க. ஓகே அக்காவோட பேர்? திலோஜினி அக்கா இருக்கிறாங்க. ஓகே வேறு? அப்பா இருக்கிறாங்க. ஓகே அப்பாவோட பேர்? தெளிப்பனப்பா. ஓகே 3 பேர் தான் ஃபேமிலியில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஓகே பிள்ளைக்கு வந்து இந்த கிஃப்டெல்லாம் அனுப்புவாங்கன்னு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க? ஏதாச்சும் கெஸ் பண்ணி வாங்க. பிள்ளைகளை போய் நிறைய பேருக்கு பாசம் இருக்குமாண்ணே? அப்படியா? யாருலேயும் பாசம் இல்லையா? பாசம் இருக்குது தானே. சரி ஓகே அப்போ எங்களுக்கு அவர் டான்ஸ் ஒன்று தாரீங்களா? டான்ஸ் ஒன்று ஆடுவோமா? ஓகேவா? ஓகே மிக்கி மாமாண்டி டான்ஸ் ஆடல பிள்ளை மட்டுமே எங்களுக்கு ஒரு டான்ஸ் ஒன்று தரப்புறா. ஓகே ரெடி பிள்ளைக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு போட்டு ஆடுவீங்களா? ஓகே ரெடி சரி ஓகே மிக்கிமா பக்கத்தில் வாங்க. இன்னும் பக்கத்தில் வாங்க மிக்கிமா. ஓகே ரைட் பிள்ளைக்கு வந்து அழகாக நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. நாம் ஒரு கிஃப்டாக வந்து பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்த்துட்டு வந்து யார் பிள்ளைக்கு இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பிடுவான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ரெடி மிக்கிமாமா பக்கத்தில் வாங்க மிக்கிமாமா. ஓகே ரைட் பிள்ளைக்கு வந்து அழகான சாக்லேட் பக்கி ஒன்று இருக்குது. மிக்கிமா அந்த சாக்லேட் பக்கி அப்படி கொடுப்போம். ஓகே பிள்ளைக்கு அழகான சாக்லேட் பக்கி ஒன்று இருக்குது. சரியா? ஓகே சாக்லேட் பக்கி பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் சொன்னால் என்ன சாக்லேட் பிடிக்கும்? அண்ணா சாக்லேட் எழுதினாலே பிடிக்கும். அப்படியா? அப்படித்தானே? சரி ஓகே ரைட் அதே போல் பிள்ளைக்கு இன்னும் அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. மிக்கமாக இந்த கிஃப்டையும் கொடுப்போம் நம்ம பிள்ளைக்கு.
ஓகே ரைட் ஓகே அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி ஓகேவா ஓகே பிரித்து பாருங்க பார்ப்போம் ஓகே அழகான கொடை ஒன்று தந்திருக்காங்க அதே போல் வந்து பிள்ளைக்கு அழகான சாக்லேட் பக்கே ஒன்று தந்திருக்காங்க சாக்லேட் பாஸ்கர் என்னம்மா ஓகே ரைட் பிள்ளைக்கு வந்து அப்போ யார் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி தெரியாதான்னு சொல்லிட்டீங்களா அப்படியா ஓகே ரொம்ப பிடிச்சேன்னு சொன்னால் பிள்ளைக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் அம்மா எங்கே இருக்கிறாங்க சும்மா சொல்லலை தானே அம்மா பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி இல்லை தானே உண்மையில் அம்மா பிடிக்குமா மிக்கி மாமா மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சத்தியமாமாவை தான் பிடிக்கும் ரைட் ஓகேம்மா அம்மா செஞ்சுருப்பாங்களே ஓகே அப்படி அம்மாட்ட கேளுங்க பார்ப்போம் அம்மா நீங்களாம்மா எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் அனுப்புறீங்களான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் அம்மாவை காணி இல்லையா ஒருவேளை கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு ஒழிச்சிட்டாங்களோ தெரியாது அம்மா ஓகே இதை வந்துட்டாங்க நினைக்கிறேன் நீங்களே கேளுங்க பாப்பா அம்மாட்ட கண்ணாலே கேட்டுட்டீங்களா சரி ஓகே ரைட் ஓகே பிள்ளைக்கு அப்போ ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொன்னால் அம்மாவும் பிள்ளைக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பிடலாமா அப்படின்னு சொன்னால் வேறு யார் அனுப்பியிருப்பாங்க வேறு சித்தியோ சித்திங்க இருக்கிறாங்களா சித்திர பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் 3 சித்தி இருக்கிறாங்களா ஓகே 3 சித்தியில் ரொம்ப பிடிச்ச சித்தின்னா யாரு இப்போதான் மாட்ட போகிறோம் நான் சரி 3 பேர் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் இவ்வளவுக்கு பிடிக்குமா ஃபுல்லாக நிறைய பிடிக்கும் நம்ம சரி ஓகே பிள்ளைக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கிறான் அந்த கிஃப்டையும் பார்ப்போம் மிக்கி இந்த கிஃப்டையும் கொடுப்போம் நாம ஓகே அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம் அழகான உடுப்பு ஒன்று தந்திருக்காங்க பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே உங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு ஃபைனல் க்ளூ ஒன்று தரப்போ இந்த இருக்குது தானே உடுப்பு நீங்கள் வச்சுருக்கீங்களானே ஸோ இந்த உடுப்பு வந்து பிள்ளைகளை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் தான் தந்துருக்குறாங்க ஸோ அந்த நபர் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்கம்மா ஆனால் மற்ற என்னென்னு சொன்னால் நீங்கள் போய் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் கிஃப்டெல்லாம் கொண்டு போயிடுவோம் மிக்கமா அப்படி தானே எல்லா கிஃப்ட்டையும் திரும்ப ஓட்டோவில் இது நாங்கள் கொண்டு போயிடுவோம் சித்திர பேர் என்ன சொன்னீங்க சுதர்ஷினி சித்தியா சுகந்தினி சித்தியோ நீங்களே கேளுங்க உங்களை சித்திட்ட கிஃப்டெல்லாம் நீங்கள் தந்த நீங்களா சித்தின்னு சொல்லி சாரி .com அவங்களுக்கான ஃபைனல் க்ளோ முடிஞ்சு போயிட்டு ஓகே மற்ற 2 சித்தி இருக்கிறாங்களே ஓகே மற்ற 2 சித்தி இருக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு அழகான ஃப்ரூட் பாஸ்கெட் கொண்டு தந்துருக்காங்க மிக்கி மாமா அந்த பாஸ்கெட் அப்படியே கொடுப்போம் பிள்ளைக்கு ஓகே ரைட் ஓகே ஃப்ரூட் பாஸ்கெட்டை வைங்க போக்கில் மிக்கி மாமாவை கொடுப்போம் நாம சரியா ஓகே அதே போல் பிள்ளைக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது மிக்கி மாமா இந்த கிஃப்ட்டையும் கொடுப்போம் ஓகே அந்த கிஃப்ட்டை நான் பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள என்ன இருக்குது ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா என்ன இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது வெறும் பாக்கெட் எங்கள் அண்ணோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா நீங்கள் ஓகே நாங்கள் சும்மா சில டைமில் வீடியோஸுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு எம்டி பாக்ஸ் எல்லாம் கொடுப்போம் தெரியுமா அதே போல் அதுக்கு சும்மா தந்துருக்கும் நீங்கள் பிரித்து பாருங்களேன் எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பாப்பானாவே ஓகே இங்கே காட்டுங்க பாப்பா அப்படியே சரி ஓகே என்ன இருக்குது முதல்ல அப்படியே கையில் போடுவோமா நம்ம அழகா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பிள்ளை கையில் போட்டுக்கொள்ளுங்க பாப்போம் ஓகே இது வரைக்கும் பிள்ளை வந்து அழகாக நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் நாங்கள் பிள்ளைக்கு தந்துட்டோம் ஆனால் நீங்கள் தான் இன்னுமே கண்டுபிடிக்கல நான் நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்களாம் வந்து பக்கத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மள ஒரு வார்த்தை சொல்லலை தான் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் கிஃப்டெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே அந்த விரலில் கையை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்கள் சரிம்மா ஓகே வந்து அப்பா எங்கே இருக்கிறாங்களோ அப்பா எங்கே இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்போ அப்பா செஞ்சுருப்பாருன்னு சொல்லவே அப்பானா பிடிக்காதா ஐயோ உண்மையாக பிடிக்குமா சரி ஓகே அப்பாவோட பேர் என்ன சொன்னீங்க தெளிவான அப்பா வெளிநாட்டில் இருக்கிறானே அப்பா செஞ்சுருக்கலாமா பிள்ளை கிஃப்ட் எல்லாம் அப்பா விஷ் பண்ணிட்டாரா விஷ் பண்ணிட்டாரா இன்னைக்கு பர்த்டேக்கு எது கிஃப்ட் தராப்பா இல்லைண்ணே பெருசாக ஏதோ அப்பா பிளான் பண்ணிட்டு அப்படியா சரிம்மா ஓகே அதே போல் பிள்ளைக்கு இன்னொரு அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்குது மிக்கி மாமா இதை கொடுப்போம் நாம ஓகே அந்த ஃப்ரேமை பிரித்து பார்ப்போம் நாம அதுல என்னால பார்த்து கண்டுபிடிங்க பார்ப்போம் சித்தியா எப்படி சொல்றீங்க சித்தின்னு சொல்லி எப்படி சொல்றீங்க க்ளூ ஒன்று இருக்குதானே இப்போ வந்து அம்மாவை பிடிக்கும்னு சொன்னால் அம்மா பாசம் நமக்கு தருவா அம்மாவை பிடிக்கும் முயல் குட்டி பிடிக்கும்னா முயல் குட்டி அழகா இருக்கிறதால வந்து முயல் குட்டி பிடிக்கும் அப்போ சித்தி செஞ்சிருப்பாங்கன்னா எப்படி சொல்றீங்க சித்தி தான் சித்தி மட்டும் தான் போட்டுவாங்களா அப்படி எங்களையும் காட்டுங்க ஃப்ரேமை பார்ப்போம் ஓகே ஹாப்பி பர்த்டே மகள்னு சொல்லி அழகான ஃப்ரேம் ஒன்று தந்துருக்காங்க நம்ம ஓகே அதே போல் வந்து பிள்ளைக்கு ஃபைனல் அழகான ஒரு கேக் ஒன்று இருக்குது மிக்கி மாமா இந்த கேக்கையும் கொடுக்கும் பிள்ளைக்கு ஓகே
ஓகே ரைட். அப்போ வந்து பிள்ளைக்கு அழகான சாக்லேட் பொக்கே தந்துருக்குறாங்க, நிறைய கிஃப்ட்லாம் வந்து பிள்ளைக்கு தந்துருக்காங்களாண்ணே. ஓகே பாரிக்குதா? ஓகே வைப்போம் நான் அதில். சரி ஓகே அதில் வைங்க பாப்பா அப்படியே. ஓகே ரைட். இப்போ வந்து பிள்ளையோட அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கா அப்படியா? ஓகேம்மா, வெளிநாட்டிலேருந்து அப்பா வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப தானே வேணுமாண்ணே, கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ரைட் ஓகே. பிள்ளைக்கு வந்து அழகாக வந்து நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம், சாக்லேட், ஃப்ரூட் பாஸ்கெட், கேக் எல்லாம் வந்து அழகாக வந்து பிள்ளையோட அப்பா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு அப்பா தான் வந்து பிள்ளைக்கு அழகாக சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் அனுப்பியிருந்தவங்க. ஸோ அதே போல் வந்து மோதிரம் இருக்குது தானே, இந்த மோதிரம் வந்து வேறொரு நபர் தான் பிள்ளைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? ஸோ அந்த மோதிரத்துக்கான ஃபைனல் க்ளூ உங்களுக்கு தரப்போகிறேன் எப்படி சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய உங்களோட சித்தி தான் தந்திருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். சரியோ, யார் சித்தி தந்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ யார் சித்தியாக இருக்கும்? யாரா இருக்கும்? பேர் இல்லையா சித்திக்கு? சுகந்தினி சித்தியா? ஓகே சாரிம்மா, அப்படி ஒரு பேர் எங்களுக்கு சொல்ல இல்லைம்மா. அடுத்த சித்திர பேர் சத்யா சித்தி. ஸோ அப்படியும் இல்லைம்மா. வேறு குகவர்த்தனி சித்தி அப்படின்னு எங்கே இருக்கிறாங்க? பின்னாடி இருக்கிறாங்களா? நீங்கள் கேளுங்க கூட சித்திர வந்து. சித்திர கேளுங்க, வைக்கப்படாம சித்திர கேட்டாதான் கிஃப்ட் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இல்லை அம்மா அப்படி தானே கிஃப்ட் எல்லாம் அள்ளி எடுத்துடணுமா, கோப்புல தந்துடணுமா? ஓகே நம்ம ஆள் தான் அம்மா, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் கேளுமா சித்திட்டு. ஓகே நாங்களே சித்திர கேட்குறீங்க. சித்தி வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸில் வந்து வந்திருக்கிறோம். சரி ஓகே. நீங்கள் உங்களோட மகளோட பிறந்தநாளுக்கு வந்து நீங்களா சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் செஞ்சீங்க? இல்லையம்மா சொல்லிட்டு இருக்கோம். மற்ற கிஃப்ட் எல்லாம் வந்து பிள்ளையோட அப்பா தான் வந்து வெளிநாட்டில் தான் அனுப்பினவங்க. ஸோ அது வந்து ஓகே. மற்ற மோதிரம் வந்து உங்களோட அன்பு சித்தி தான் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. யார்? ஓகே நாங்கள் இது கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன பேர் சொன்னீங்க கடைசி? அவர் பேர் சொன்னீங்க குகவர்த்தனி சித்தி. ஓகே மோதிரம் வந்து பிள்ளையோட சித்தி அன்பு சித்தி குகவர்த்தனி சித்தி தான் வந்து பிள்ளைக்கு மோதிரம் கொடுக்கடாமனு சொல்லி தந்தவங்க. ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பினா பல்ல காணிலங்க. சரி ஓகே வந்து ரைட் ஓகேம்மா. அன்பு அப்பா வந்து எவ்வளோ காலம் அப்பா வெளிநாடு போய்? 2 வருஷம். அப்பா மிஸ் பண்ணுறீங்களா? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்பாவை? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? எவ்வளோக்கா? ரொம்பயா அழுறீங்களா? இல்லை இல்லைம்மா கண்ணை தெரியுங்க அப்படின்டா. சரி ஓகேடா. அப்பாவுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? ஒன்றுமே சொல்லலையா? அப்பா கிஃப்ட்லாம் கொண்டு போங்க பாபியா. இல்லை இல்லை என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க அப்பாவுக்கு? இந்த அழகான தருணம், பிள்ளைக்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்காங்க, பிள்ளை எதிர்பார்க்காத கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. என்ன சொல்லுவோம் அப்பாவுக்கு? என்ன சொல்லுவோம்? ஏதோ சொல்லணும்னு தோணுதுன்னா என்ன சொல்லணும்னு தோணியில் ஒரு தேங்க்யூ சொல்லலையா அப்பாவுக்கு? தேங்க்யூ சொல்லுங்கள் அப்பாவுக்கு. அப்பா பார்த்து கொண்டு இருக்கார். தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகே அதே போல் அப்பாவுக்கு லவ் யூ சொல்லுவோமா? ஓகே ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லுங்கள். ஓகே ஒரு மிஸ் யூ அப்பாவுக்கு? அவ்வளோ மொட்டையா மிஸ் யூ? ஐ மிஸ் யூ அப்பா சத்தமாக சொல்லுங்கள். அங்கே கட்டாரில் சவுதியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கே கேட்கல, யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சவுதியில் இருந்த பிள்ளை கேட்குமா? ஓகே சத்தமாக சொல்லுங்கம்மா. ஐ மிஸ் யூ அப்பா. ஓகே ஆச்சு அப்பா. அதே போல் சித்திக்கு ஒன்றும் சொல்லல, பின்னுக்கு பார்த்துட்டு இருக்கா நமக்கு ஏதாவது சொல்லுவாளா பிள்ளைன்னு சொல்லி. என்ன சொல்லிக்கல விரும்புங்களோட அன்பு சித்திக்கு? தேங்க்யூ சித்தி. ஓகேம்மா. மீண்டும் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து பிள்ளைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளையோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி பிள்ளையோட அப்பா சித்தி தான் வந்து அழகாக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டில் வந்து பிள்ளைக்கு செஞ்சுருக்காங்க. ஓகேவா? கேக் கட் பண்ணுவோமா? ஓகே பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில்